அண்மை காலமாக திமுக அமைச்சர்களுக்கு எங்கு எதை பேசுவது என்பது தெரியாமல் ஏதேதையோ பேசுகிறார்கள் என்றும், பொது அரங்கில் பேசும்பொழுது மூத்த திமுக தலைவர்கள் நாவடக்கத்துடன் பேசுவது நல்லது என்றும் காமராஜரின் கொள்ளுப்பேரன் காமராஜ் தெரிவித்திருக்கிறார். கர்ம வீரர் காமராஜர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய திமுக எம்பி திருச்சி சிவாவிற்கு திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி மட்டுமின்றி அதிமுக, பாஜக, சீமான் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களும் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்ற நிலையில் காமராஜரின் கொள்ளுப்பேரன் காமராஜும் தனது கடுமையான அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் பேசும்பொழுது, ஏழை பங்காளன் என்று எல்லோராலும் போற்றப்படும் காமராஜர் ஏசியில் தான் வாழ்ந்தார் என சொல்வது போன்று திருச்சி சிவாவின் பேச்சு அமைந்துள்ளது என கூறிய அவர், ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக கருணாநிதி 2 ஏர் கூலர்களுடன் 1 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார் என்று சொன்னால் அந்த நோக்கத்தையே நாம் தோற்கடிப்பது போன்றதாக இருக்கும். அதே போலதான் பெருந்தலைவர் காமராஜர் ஏசியில் தான் வாழ்ந்தார் என்று சொல்வது ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று என்று அவர் கூறியிருக்கிறார். கர்ம வீரர் காமராஜர் ரேஷன் அரிசியை சாப்பிட்டார், சாதாரண இடத்தில்தான் படுத்து தூங்கினார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்று குறிப்பிட்டு பேசிய காமராஜ், இறுதி வரை அவர் வாடகை வீட்டில்தான் வாழ்ந்து வந்தார். அந்த வீட்டு உரிமையாளரே ஏசி போட்டு கொடுத்திருக்கலாம், அதற்காக ஏசி போட்டு தூங்கினார் என்ற அர்த்தம் கிடையாது எனவும் அவர் தெரிவித்தார். ஏசி பயன்படுத்தினாலும் இல்லை என்றாலும் அவர் ஏழை பங்காளன் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது என்று அவர் கூறினார். அரசியலில் ஒரு பிரச்சனையை மறைக்க புது பிரச்சனையை கொண்டு வருவார்கள், அதே போலதான் இந்த நிகழ்வு இருக்கிறது என்றும், அத்தோடு திமுக அமைச்சர்கள் எங்கு எதை பேசுவது என்பது தெரியாமல் பேசுகிறார்கள், அவர்கள் மீதான சில குறைகளை போக்குவதற்காக காமராஜர் பெயரை பயன்படுத்துகிறார்கள் என்ற சந்தேகம் தனக்கு எழுந்துள்ளதாகவும் காமராஜ் கூறினார். காமராஜர் பற்றிய விஷயங்கள் காங்கிரசாருக்கு தெரிந்ததை விட திமுகவினருக்கு அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என காமராஜரின் கொள்ளுப்பேரன் காமராஜ் தெரிவித்துள்ளார்.